அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎஸ் இயற்கை வளமையம் மரபு வழிப்பனை அண்ட் இயற்கை வளமையத்திலிருந்து எங்களுக்கு ஒவ்வொரு ரகத்தையும் நான் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னேன். ஏன்னா பாரம்பரியங்கள் நிறைய இருக்குது. அது விவசாயம் பண்ண எப்படிலாம் மகசூல் வரலும் தெரியும்னு சொல்கிறீங்க. அதுக்காக நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு எஸ்பிஎஸ் விதை வங்கி யூடியூப் சேனல் மூலியமாக இந்த பாரம்பரியங்களுடைய தகவல்களை முழு தகவலை உங்களுக்கு தரோம். ஏன்னா அந்த பாரம்பரியங்கள் மகசூல் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கோசமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ரகம் வாழைப்பூ சம்பா அப்படிங்கிற ரகம். இந்த வாழைப்பூ சம்பா ரகங்கள் குறைஞ்சபட்சம் 160லேருந்து 170 நாள் வரக்கூடிய ரகம் தான் வாழைப்பூ சம்பா. வெள்ளை அரிசி சன்ன ரகத்தில் வெள்ளை அரிசி. இது கதிர்கள் பாருங்க, வாழைப்பூ எப்படிக்குதா அந்த மாதிரி தான் இருக்குது. நான் 6 அடிக்கிறேன், அதுக்கு மேலே இருக்குது பாருங்க. நான் கை தூக்கினா கூட தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு பாருங்க உயரம் இருக்குது. இதுதான் வாழைப்பூ சம்பா மரம். வாழை மரம் எப்படி வருதா அதுமாரி உயரமாக வந்துக்குது. இது நான் காய்ச்சலும் பாய்ச்சலுமா இந்த நெல்லை கொண்டு வந்துக்கிறேன். உள்ளே நிற்கிறேன், சேர் இறங்கலாம். ஏன்னா அதை காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருந்தால் மட்டும்தான் இதை இப்போ சாயாமல் கொண்டாட முடியும். பட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி ஆவணி புட்டாசி மாதத்தோடு நிறுத்திடணும். அதுக்கு மேலே வராது. சம்பாப்படுத்தலாம், முன் சம்பாப்படுத்தலை பயன்படுத்தக்கூடிய ரகம் தான் வாழைப்பூ சம்பா. மகசூல் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000லேருந்து 2500 வரும். பில்லுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40லேருந்து 50 கட்டு பில்லு வரும். ஏன்னா பில்லு உயரமாகிறதுனால நமக்கு பில்லு நல்லா வரும். இது இப்போ எப்படி அறுக்குது இவ்வளோ உயரம் வந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது என்ன 2 அறுப்பாக தான் அறுத்தாகணும். ஏன்னா ஒரு அறுப்பாக அறுக்க முடியாது. 2 அறுப்பாக அறுத்தா நம்ம வெளியே எடுத்தாகணும். மிஷின் அறுவடைக்கு இது ஆகாது. ஏன்னா உயரமாகிறதுனால மாட்டிக்கும். ஒரு சில இடத்துல கம்மியாக வருதுனாங்க. எங்களுக்கு பற்றி 4 உயரம் வந்துருக்குது. கதிர் பாருங்கள் எந்த அளவுக்கு கதிர் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ கதிர். கட்ட ஒரு கிட்டத்தட்ட கதிரே பார்த்தீங்களா 6 அடிக்கு மேலே இருக்குது பாருங்கள். கதிரை 3/4 அடி ஒரு மாட்டுக்கு 1 அடிக்கு பக்கமாக கதிருக்கு பாருங்க. ஒரு கட்டை பாருங்க, இங்கே பாருங்க கதிரை பாருங்கள் எவ்வளோ நேரங்க பாருங்க. கதிர் பாருங்கள் 3/4 அடிக்கு மேலே வரும். 1 அடியே ஒரு மாட்டுக்கு கதிர் அந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் வாழைப்பூ சம்பா. நீங்களும் இந்த வாழைப்பூ சம்பாவை எஸ்பிஎஸ் விதை வங்கியின் மூலியமாக விதைகளை பெற்று நீங்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.